ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என் சமையல் அறையில். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சூப்பராக எப்படி நீர்ச்சோறு செய்கிறதுன்றதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய்பால் ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்க. தயிர் அரை கப் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீர் 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. எலுமிச்சை ஒரு பாதி அளவு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இஞ்சி ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை மிளகாய் 5 எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பெரிய வெங்காயத்தை நாங்கள் சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இவ்வாறு சிறிய துண்டுகளாக முதலே நறுக்கி எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துண்டும் இவ்வளவு சிறிய துண்டாக இருக்குமாறு நறுக்கி எடுத்து வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக பச்சை மிளகாயையும் நாங்கள் சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்படி பச்சை மிளகாயும் சிறிய துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துக்கொள்வோம். அடுத்து இஞ்சியை இப்படி பொடியாக்கி வச்சுக்கொள்வோம். முதல்ல ஒரு பாத்திரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுக்கிற 2 கப் தண்ணீரையும் ஊற்றி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டைமுக்குள்ளே நாங்கள் அரிசியை நல்லா கழுவி வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுது. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அரிசியை இதுக்குள்ளே போடுறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ நல்லா இதை கிளறி விடுவோம். இடைக்கிட இப்படி நன்றாக கிளறி விடுவோம். அப்போ தான் பாத்திரத்தில் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அரிசியெல்லாம். அரிசி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அவிஞ்சு ஒரு அரைப்பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்க்க போகிறோம். அதோடு நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து கொள்ள போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அவிஞ்செடுத்து நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இதோட தயிரையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாதி அளவு எலுமிச்சையும் இதுக்குள்ளே பிழிஞ்சு விட போகிறோம்.
இப்போது இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடியால் மூடி ஒரு 10 நிமிடங்களுக்கு இந்த கலவை அப்படியே வைப்போம். இப்போ அந்த சூட்டிலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் பாதி அளவு வெந்து இவ்வளோதாங்க சூப்பரான நீர்ச்சோறு ரெடி. நீங்கள் இதை மோர் மிளகாயோடு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும்.